நாடுங்குரோணி நாதவழியாய் பிறந்த முடமடைந்த முழுநீசமாவி இருந்த ஊரு விட்டு எழுந்திருந்துதானே வருந்த படையோடு வந்தான் சுதந்திரத்தில் அனைத்தீரல் கோடி அதிகம் பறிகோடி செனைத்தீரல் கோடி சென்றான் சுசிந்திரத்தில் செவ்வக்காரரு திலுக்கருடன் ராவுத்தர் கோடி ராக்கிதர்கள் கோடி கரணங்கரன் சகுனிக வீணியுடன் முரடனுடனே மூர்க்கர் முழு மூடர் படைகள் அலங்கரித்து பாரவடிகள் தீர்த்து குடைகள் அலங்கரித்து கொடிகள் மிக பிடித்து ஆற்கார கோடி பல்லைக்கார கோடி தொல்கார கோடி சுரண்டிக்காரர் கோடி அம்புக்காரர் கோடி ஆயுதக்காரர் கோடி வம்புக்காரர் கோடி வந்தார் அவன் கூட வெடிக்காரர் கோடி வேல்காரர் கோடி அடிக்காரர் கோடி வந்தாரவன் கூட இத்தனையார பாரத்துடன் நீசன் தத்தியுடன் நடந்து தமுக்கு மிக அடித்து வந்து கூடாரமிட்டு இட்டான் சிந்திரத்தில் தந்து தந்தாக தளங்கள் மிக கூடி கொந்து கொந்தாக கொடும்படைகள் சூழ்ந்து வர மந்திரி மரோடு வந்திருந்து எது சொல்வான் மந்திரியே கிருவையுடன் ஓர்வதனும் பெரிய மன்னர்களும் தான் முதலாய் நமக்காயிருந்தார்கள் நம்முடைய நாளையிலே துலுக்கான வெள்ளையே நசுராணி அவன் தனக்காய் ஆட்சிவே நாடு அவனுக்கே ஆகினும் வேற்றுராமல்லால் பின்னொருவர் காணாதே அனதால் பூமியிலே யாதொருவரானாலும் மானம் மறந்து நமக்கு மாற்றானாய் கண்டனால் ஆய்ந்து சாடித்து அறிவித்து சொல்லும் வந்தான் தேர்ந்து நின்று மந்திரியும் தீனேச குரமதினால் கொல்லாத சூத்திர பிசாசு குலமனதனால் கண்ணாதான் கூடிய கண்டு தேர்ந்தெதுரைப்பான் வேறொருவரையும் மேலினியில் நாம் காணோம் பாரோர் நியாயம் மாற்றும் வையகத்தில் காணுதுகான் நமக்கு இறை இருத்து நம் ஊழியங்கள் செய்யும் குமுக்காயினம் பெருத்த கூண்டசாரிடத்தில் வைகுண்டமாக வந்து வைகுண்டமாக வந்து வீரந்தோமன்றி மெய்கொண்ட பூமியெல்லாம் வேறொருவர்
நாடு கட்டி ஆழ்வன தான் தான் உரை உணர்ந்து சாதி பலதும் வருத்தி ஒரு தரத்தில் விட்டுவித்து ஒரு தரத்தில் ஊட்டுவித்தான் ஊற்ற நீரானதையும் அருகிருக்கும் ஜானார்க்கு அதிக விதி தோன்றும் வல்லாரை அழித்து போடுவென்றும் சகாவரங்கள் சாணாக்கி வேறென்றும் சொல்லி இருக்கிறார் சுவாமி வைகுண்டமன தொல்லிலையில் இந்த சொற்கைக்கு ராஜாவே எந்தவன் மந்திரிகள் இத்தனையும் சொன்னவுடன் ஒன்று முறையறாது உட்கார்ந்த என்று உரைப்பான் ஏதுகான் மாயம் இது நியாயம் வந்ததென்ன வாதுக்கொருவர் வருவாரை காணமுண்டு நினைத்ததற்கோ இந்த நேருகள் வந்ததுதான் மனதைந்து பார்த்து மந்திரியை தானோக்கி ஏதுகான் மந்திரியே யாரிலும் எளிய சாதியிலே உள்ளவன்தான் சாற்றுவானோ இந்த ஒளி ஏதோ ஒரு சூச்சம் இருக்குது இம்மொழியில் ஆராய்ந்து பார்ப்போம் அல்லோரும் கூடியிருந்து வாதோ ஒருவர் வருவாரோ நம் தனக்கு எந்தெந்த பேர்கள் எல்லோரும் கூடி நினைத்ததற்கோ இந்த நேருள் வந்ததுதான் அந்தந்த சாஸ்திரியை அவன் மகிழ்ந்து கேட்கிறான் சாஸ்திரியே இந்த தர்ம ராஜ்யந்தனிலே வேற்றொருவர் எந்தனைக்கு வீரிட்டதுண்டோகான் எதிரியுண்டோ அப்பா என்னுடைய சோதிய கருதி மிக பார்த்து கடிய சாஸ்திரி புகழ்வாள் சர்மமுடி வெந்தே சாத்த கேளும் மரதே கர்ம கழிதோசும் கமண்டரங்கள் எல்வரையும் பறந்ததுதான் தோஷத்தால் பூமியெல்லாம் கண்டனரி கிருஷ்ணரே கடிய கோபம் வந்து பூமியிலே வந்து பிறந்திந்த தோஷம் அதை சுவாமி தம்மத்தாரே தோஷம் அதை அழித்து பூமி ஆக்கி நாடெங்கும் ஒரு குடைக்குள் சொல்லறிக்குள்ளான சுவாமி மகாவிஷ்ணு மனுவாய் பிறந்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடக்கிய தவசி மிக இருந்து எல்லோரை எல்லாம் நாடி மிக எடுத்து வந்தோராய் சாகாமல் பரங்கள் மிக கொடுத்து ஆன வருவாரு அவர் வரும் நாளில் என்று மிக ஜோதிரியும் இந்த கூறி உரைக்க நன்று நன்றென்று ராஜன் மிக மகிழ்ந்து சொல்லக்கே ஜோதிரியே சொன்னதெல்லாம் சரிதான் எல்லையுண்டோ அவர் வந்து திருக்கும் இரங்கலன்ன சொல்லி விதினி சுத்தமுள்ள சோதிரியே நல்லியல்பு பெற்ற
நற்குறியோன் எதுரைப்பால் வகைக்காரியிலே இவர் வருவாரனவே குறியதையும் திவக்கு காண்மா மன்னவனே தர்மம் கொண்டு சுவாமி தாரணியில் வந்ததினால் பொறுமை குறவாயிருக்கும் பெரிய வழியாயிருக்கும் அம்மாரே சொல்லி நவில கூடாதில்வே மாயனை நீங்கள் சொல்லி வண்ண வேண்டாமே எந்த ஜோதிரியும் இணங்கி வணங்கி நின்றான் வந்திதனையாலும் மன்னன் மறுத்தே புகழ்வாள் படித்தான் ஆனாலும் ஆதி மகாவிஷ்ணுவும் இப்படியே வந்து இவர் பிறக்க வேணும் என்றால் ஓத்திரம் பூரி பிராமணது சூத்திர குலத்தில் கீர்த்தியுடனே கருவிதமாய் வாழ்ந்திருக்கும் பிறக்காமல் இந்த பிறந்திருந்தாசான் குலத்தில் ஏற்றி பிறக்க இயல்பு இல்லாமல் இந்த பிறக்க வருவாரோ பெரிய நாராயணரும் இந்த ஜானான் சுவாமி சமைந்ததெல்லாம் பொம்மாத்தாய் கருதுகான் பராக்கிரம மந்திரியே இப்போதோடு நொடியில் இந்த ஜானாந்தரையும் மெய்யாக கொண்டு விடவேனும் எந்த முன்னே என்று மந்திரி மாறி உந்தருவாயில் அன்று அறியிருந்த ஆயிடையர் தன் வழியில் ஒருவன் எழுந்திருந்து உத்தராசனை நோக்கி கருதரம் போல் பித்தி கற்பித்தாரம் மானை ஆனந்தபுரத்தை தலைநகராக கொண்டு ஆளுகின்ற மன்னன் நீச மன்னன் சுசீந்திரத்திலே தன்னுடைய படை பரிவாரங்களோடு வந்து தங்கி இருக்கின்றார். அந்த படைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது வாட்காரர்கள் கோடி, அம்புக்காரர்கள் கோடி, கம்புக்காரர்கள் கோடி என்று கோடிக்கணக்கிலே சொல்லுகின்றார். இதிலே ஒரு சந்தேகம் விடலாம். இன்றைய தமிழ்நாட்டின் ஜனத்தொகை தான் 4.5 கோடி. அன்றைய திருவிதாங்கூரினுடைய ஜனத்தொகை இத்தனை கோடிகள் எங்கிருந்து வந்தது? படை வீரர்களே இத்தனை கோடி என்றால் அன்றைய ஜனத்தொகை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே இந்த கோடி என்று சொல்லுவதெல்லாம் கோடி என்றால் ஒரு அற்றம், அந்த கோடி இந்த கோடியிலே என்று சொல்லுவதைப் போல. ஆகவே இந்த படை வீரர்கள் எல்லாம் அம்புக்காரர்கள் ஒரு கட்டத்திலும் கம்புக்காரர்கள் ஒரு கட்டத்திலும் இப்படி படைகளை அணிவகுத்து வந்திருக்கின்றார். அவ்வாறு வந்த மன்னன் சுசீந்திரத்தில் தங்குகின்றார். எதற்காக இந்த மன்னன் சுசீந்திரத்திலே வந்து தங்கினான் என்பதை அவனுடைய வாயிலாக சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், வாளால் பெரிய இந்த வையகத்தை நாம் ஆண்டிருந்தோம். நம்மை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை என்ற அளவிலே இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை இதுவரையிலும் நாம் ஆண்டு கொண்டிருந்தோம். இடையிலே வெள்ளைக்காரன் வந்து நம்மை ஆட்டி படைத்து ஆட்சியை அவனுடைய கைக்கு மாற்றிவிட்டார். இருந்தாலும் நம்மை மன்னனுடைய அந்தஸ்திலே வைத்து அவன் சொல்லுகின்ற அளவில் நாம் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கின்றோம். அதை தவிர நமக்கு எதிரிகள் வேறு யாரும் இல்லை, வெள்ளை நீசரை தவிர. இங்கு வந்திருக்கின்றோமே, இந்த சுற்று வட்டாரத்தில் யாராவது எதிரிகள் உண்டா என்று மந்திரியிடத்திலே கேட்கின்றார். உண்மையிலே இந்த மன்னவர் எதற்காக சுசீந்திரத்திற்கு வந்தார் என்றால் வெள்ளை நீசனால் அனுப்பப்பட்டு வந்தார். எதற்காக வெள்ளை நீசன் இவனை சுசீந்திரத்திற்கு போய் என்று சொன்னார் என்றார், இந்த வெள்ளைக்காரன் ஆட்சியை கைப்பற்றிய மாத்திரத்தில் 1829ஆம் ஆண்டு ராணி கௌரி பார்வதிபாய் மன்னவன் சிறியவராக இருந்த காரணத்தினாலே நாட்டை பொறுப்பேற்று ஆட்சி புரிகின்றார்.
ஆட்சி பெயரளவில் ராணி செய்து கொண்டிருந்தாலே தவிர உண்மையான ஆட்சி வெள்ளைக்காரனுடைய ஆட்சி. அந்த வெள்ளைக்காரனுடைய தூண்டுகோலின் காரணமாக ராணி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாள். அந்த பிரகடனம் என்ன சொல்லியது என்றால், இந்து நாடார் சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கு சில சலுகைகள் உண்டு. ஆண் இந்து மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தால் அந்த மனிதன் தலையிலே முண்டாசு கட்டிக்கொள்ளலாம், இல்லை என்றால் வைக்கோல் பிரியை கட்டிக்கொள்ள வேண்டும். அதை போல ஒரு பெண் கிறிஸ்தவ மதத்தை தழுவினால் அவள் ஜம்பர் போட்டுக் கொள்ளலாம், இல்லை என்றால் ஜம்பர் போட்டுக் கொள்ளக்கூடாது. முட்டுக்கு கீழே சேலை கட்டக்கூடாது. அந்த சேலையும் தார் வாய்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் சில சேரிகளிலே பெண்கள் தார் வாய்ப்பதை பார்க்கலாம். அதை போல தார் வாய்த்து கொள்ள வேண்டும். இந்த நாடார் சமுதாயம் குடைபிடிக்க கூடாது, செருப்பு போடக்கூடாது, உயர்ந்தவர்கள் வாழுகின்ற தெருவிலே போகக்கூடாது. இவ்வளவும் சொல்லி, ஆனால் கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் தழுவினால் அவர்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் உண்டு. எனவே இந்த நாடார் சமுதாயத்திலே சில பேர்கள் உயர்ந்த ஜாதிகள் வாழுகின்ற தெருவிலே போக வேண்டும் என்று நினைத்தவர்கள், ஜம்பர் போட வேண்டும் என்று நினைத்த பெண்கள், தரையிலே வைக்கோல் பிரிக்காக முண்டாசு கட்ட வேண்டும் என்று நினைத்த ஆண்கள், தார் போடுவதற்கு பதிலாக வேஷ்டிகளை மற்றவர்கள் போல கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவ மதத்திலே சேர்ந்தார்கள். இப்படி கிட்டத்தட்ட 6000 குடும்பங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்ததாக சரித்திர சான்று இருக்கின்றது. அது நல்ல முறையிலே தடுக்காது என்று கூட சொல்லுவார்கள். பாரி போய்விடும் என்றெல்லாம் சொல்லுவார்களே, அதை போல ஒன்றை முறைகீடாக சொல்லுகின்ற பொழுது எதிர்வாதத்தை செய்கின்றவனுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். இப்படி செய்யாதே என்று சொல்லுகின்ற பொழுது அதை செய்ய வேண்டும் என்று ஒரு குழந்தைக்கு கூட ஆர்வம் தோன்றும். மரத்திலே ஏறக்கூடிய குழந்தையை மரத்திலே நீ ஏறக்கூடாது என்று சொன்னால் அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் மரத்திலே ஏறும். அதே நேரத்தில் அந்த குழந்தையிடத்தில் பக்குவமாக சொன்னால், நீ மரத்திலே ஏறினால் ஒருவேளை கீழே விழுந்தால், காலுகை முறிந்தால், நாளை உன்னை நொண்டி என்று 4 பேர்கள் கூப்பிடுவார்கள். இப்படி பக்குவ நிலையிலே சொன்னால் அந்த குழந்தை ஏறாது. அதை போல இவர்கள் பக்குவ நிலையில் வராமல் எதிர்நிலையிலே செல்லுகின்றார்கள். எதிர்நிலையிலே சென்ற காரணத்தினாலே இந்த சமுதாயம் அழியக்கூடிய நிலையில் இருந்தது. உடனே சுவாமிகளும் எதிர்முறையிலே செல்லுகின்றார். எல்லோரும் குறுக்கே பூசுகின்றார்களா? நீ நேரே பூசு. எல்லோரும் இடுப்பிலே துணியை கட்டி கொண்டு கும்பிடுகிறார்களா? நீ தலையிலே கட்டி கொண்டு கும்பிடு. எல்லோரும் கீழே விழுந்து நாம் வணங்குகிறார்களா? நீ நின்று கொண்டு வணங்கு. எல்லோரும் கிழக்கு முகமாக இருந்து தாலி கட்டுகின்றார்களா? நீ தெற்கு முகமாக இருந்து தாலி கட்டு. எல்லோரும் கிழக்கு முகமாக புதைக்கின்றார்களா? நீ வடக்கு முகமாக புதை. நேர் எதிர் செயல்களை செய்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது அதை செய்கின்றவர்களுக்கு வீரம் வரும். ஈவேரா பெரியார் என்று சொல்லக்கூடியவர் கடவுளே கிடையாது, கோவில்களை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் அவ்வாறு சொல்லிய பொழுதுதான் புதிதாக கோவில்கள் வந்தது. அது நமக்கு தெரியும். ஒருவன் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் உண்டு என்று சொல்ல வாதிடுகின்றவர்கள் அநேகம் வருவார்கள். இதை எதிர்கோள் முரண்கோள் என்று சொல்லுவார்கள். ஒரு காரியத்தை சொல்லுகின்ற பொழுது அதை எதிர்காரியத்தை செய்கின்றதின் காரணமாக அவருடைய பக்கம் ஆட்கள் கூடும். அதை போல சுவாமிகள் இவ்வாறு எதிரடையான செயல்களை சொல்லுகின்ற பொழுது இந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தை தழுவியவர்கள் மீண்டும் மீண்டும் இந்து சமுதாயத்திற்கு அவர்கள் வந்தார்கள். தாய் மதத்திற்கு திரும்பினார்கள். பார்த்தால் வெள்ளை வீசன் இன்னும் கொஞ்ச நாள் வைகுண்டர் என்று சொல்லிக்கொண்டு தாமரைப்பதியிலே இருக்கின்ற சாமியாரை விட்டு வைத்தால் நம்முடைய மதமாற்ற காரியம் இங்கு நடக்காது. நாம் எவ்வளவோ பாடுபட்டு சட்டத்தின் வாயிலாக பணிய வைத்த சாணார்கள் எல்லாம் பழையபடி கிறிஸ்தவ மதத்திலே இருந்து அவர்கள் தாய் மதம் திரும்பி விட்டார்கள். எனவே மன்னவனே, நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த சாணான் சாமியை பிடித்து கொன்று விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த மன்னவன் சுசீந்திரத்திலே வந்து தங்குகின்றார். அவ்வாறு தங்கியவன் மந்திரியை பார்த்து கேட்கின்றார், இந்த சுற்று வட்டாரத்தில் நமக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா? மந்திரி கொஞ்சம் தயங்கி சொல்லுகிறார், நான் ஒன்று கேள்விப்பட்டேன். யாரோ தாமரைப்பதியிலே வைகுண்டன் என்று ஒரு ஆள் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? அவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்றால், நமக்கு நாளும் இறையிறுத்து ஊழியங்கள் செய்கின்ற
ஜாதியிலே கடைச்சாதியான எளிய சாதியான சாணானுடைய இனத்தில் வந்தவன். அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றானா, நான் தான் இந்த வையகத்தை இனி ஆளப்போகின்றேன். எவ்வாறு ஆளப்போகின்றேன்? எதிரிகள் யாரும் இல்லாத வண்ணம் மக்களை எல்லாம் ஒரு குடைக்குள்ளே வைத்து நான் ஆளப்போகின்றேன். மறு மன்னர்கள் இல்லாத வகையிலே நான் ஆளப்போகிறேன் என்று சொல்லுகின்றானா. எனக்கு இன்ன குறைகள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்திலே அழைகின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணியும் மண்ணும் தர்மமாக கொடுத்து, எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் தர்மமாக கொடுத்து அவர்களுடைய நோய் நொம்பலங்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்றானாம். அவருடைய பக்கத்திலே கூடியிருக்கின்றார்களே சாணார்கள், அவர்களுக்கு இப்பொழுது நல்ல காலமாக தெரிகிறதா. ஆகவே அவரை தவிர வேறு யாரும் நமக்கு எதிரிகள் இல்லை என்று மந்திரி சொல்லுகிறார். மன்னவனுக்கு கொஞ்சம் சங்கடம். நாம் என்ன நினைத்தோம்? சும்மா பேச்சுக்கு ஒரு வார்த்தை கேட்டு யாராவது இந்த பக்கத்துல எதிரி இருக்கிறார்களா? இப்ப உண்மையிலே நமக்கு ஒரு எதிரி வந்து விட்டாரே. என்ன இருந்தாலும் சோதிடனை வரவழைத்து கேட்போம். அரண்மனை சோசியர் வந்தாகிவிட்டது. சோசியரிடத்திலே கேட்கின்றான் மன்னன், இந்த மாவட்டத்தில் இந்த சுற்று வட்டாரத்தில் எனக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா என்று என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல். அவன் பார்த்து சொல்லுகின்றான். அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுவான், கலியன் இந்த பூமியிலே தோன்றி அவனுடைய கலி தேசமானது வையகமெங்கும் பறந்ததின் காரணமாக மக்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள். இந்த அவல நிலையை பார்த்து ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்காக இந்த உலகத்திலே அவதரித்து வரக்கூடிய நாள் இந்த நாள். ஆகவே நிச்சயமாக ஸ்ரீமன் நாராயணன் இந்த அவனியிலே அவதரித்து வந்திருப்பார். அவ்வாறு அவர் அவதரித்து வந்திருந்து சில புதுமையான காரியங்களை எல்லாம் இந்த அவனியிலே செய்து கொண்டிருப்பார் என்று அந்த சோதிடன் சொல்லுகிறார். சரி, கலி இந்த உலகத்திலே அநியாயம் செய்த காரணத்தினால் ஸ்ரீமன் நாராயணனே இந்த அவனியில் வருகிறார் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது என்றால் அதை ஒத்துக்கொள்ளுவோம். அப்படி வருகின்றவர் எந்த இனத்திலே வருவார் என்பது எந்த சோதிடம் சொல்லுகிறதா? உடனே சோதிடம் சொல்லுவார், அதுவும் சொல்லுகிறது. அந்த குலம் எளிய குலமாக இருக்கும். அந்த குலத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லாம் பொறுமையிலே பெரியவர்களாக இருப்பார்கள். பொறுத்தவரை பூமி ஆழ்வார்கள் என்று சொல்லுவார்களே, அதை போல பொறுமை குலமாக இருக்கும். அது எளிய குலமாக இருக்கும். பொறுமை குலமாக இருக்கும், அது எளிய குலமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லு சோதரிசியே. இதற்கு மேல் நான் சொல்ல மாட்டேன். அவர் என்ன ஜாதியிலே தான் வருவார் என்பதை அந்த சோதிடன் புரிந்து கொண்ட பின்னாலும் ஒருவேளை நாம் அதை அப்படியே சொன்னால் இந்த மன்னனிடத்திலே நமக்கு தண்டனை கிடைக்குமோ என்று பயந்து, நான் இதற்கு மேல் சொல்லவில்லை மன்னவனே, என்னை விட்டு விடுங்கள் என்று அவன் நகர்ந்து விடுகிறான். மன்னவனுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, எளிய குலம் நிச்சயமாக அது சாணாங்குலம் தான். உடனே மன்னவன் கேட்கின்றான் மந்திரி இடத்திலே, போத்தி நம்பூதிரி பிராமணர்கள் இவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த குலத்திலே தோன்றி வராமல் மாயன் பிறர் தீண்டாத சாணானுடைய குலத்தில் தோன்றி வருவானா? நிச்சயமாக இருக்காது. நாங்கள் எல்லாம் யார் வேதமாம் கலைகள் தெரிந்தவர்கள், நாங்கள் எல்லாம் அவனுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொன்கள் செலவழித்து கோவில் கட்டி திருவிழா நடத்துகின்றவர்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய இனத்தில் தோன்றி வராமல் பிறர் தீண்டாத எளிய சாணானுடைய இனத்திலே சுவாமி நிச்சயமாக தோன்றி வரமாட்டார். இந்த சாணான் நான் தான் சாமி என்று சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் வெறும் பம்மாத்து, ஏமாத்து வேலை. ஆகவே நிச்சயமாக அவனை சென்று பிடித்து இங்கே அழைத்து வர வேண்டும் என்று மந்திரிக்கு கட்டளையிடுகின்ற நேரம் அங்கிருந்த வீரர்களிலே ஒருவன், அவன் இடையூர் இனத்தைச் சேர்ந்தவன், அவன் எழுந்து மன்னவனுக்கு புத்தி சொல்லுகின்றான். கருவித வளங்கள் எல்லாம் காட்சிமையாக சொல்லி சொல்ல கவியோனும் அடங்கி நின்று ஊட்டியே மனதில் வைத்து புத்தி என்றெண்ணி நீரோ
நாட்டினில் நன்மை செய்து நலமுடன் அரசு செய்யும் மாயனோ வாயத்தாலே மறுவது போலேங்கி ஆயனர் குலம் தோன்றி அவனில் இருப்பன் கண்டீரு வாயத்தை அறியா நீரும் பட்டிடப்பா போக வேண்டாம் நியாயமாய் உரைத்தேனையா நம்முடைய அரசுக்கு எளிமையாம் குலங்கள் என்று எண்ணுற மனுவேங்கல பலீரன அரியனாரில் வந்து தோன்றி புதமுட பிறப்போர் கூட பிறந்ததும் கேட்டீரோ பசையுடன் மறுத்தானந்தி பாதிட்ட அரக்கன் தன்னை சிரசறுத்திட்ட செய்தி செப்பியும் கேட்டிரீரோ திரறி வைத்துருட்டு ஸ்ரீகிருஷ்ணரவேலோன்னி வைவசுதேவன் பெற்ற மனுவன வளங்களாம் நெய்யடை வழியில் சேர்ந்து நருட்டு மாயாலம் செய்து செய்வதை கஞ்சன் தன்னை செய்ததும் கேட்டிரீரோ ஐவர்க்கு தூதராகி அங்குமின் கோடி சென்றே மைகுலத்திலகள் தன்னை மனங்களும் மிகவே செய்து மெய்ப்புடன் கிளைகளோடு மேவிய குழாங்கள் செய்து செய்திரியோதனை கொன்ன செய்தியும் கேட்டிலீரோ இப்படி மாயந்தானும் இருமூன்று கங்கடனில் இருமூன்று யுகங்கள் தன்னை உப்புடன் மனு போல் தோன்றி உவமைகள் பலதும் செய்து அப்படி யுகங்கள் தந்தால் அழிந்திட வரங்கள் பெற்ற செவ்விடக்கூடாமாயன் செய்தியும் கேட்டிலீரோ சாணன குலத்தில் மாயல் சார்வரோ என்றென்ன வேண்டாங்க வானராய் தோன்றி நிற்பார் வரையராய் தோன்றி நிற்பார் தூணன தோன்றி நிற்பார் தோழராய் தோன்றி நிற்பார் ஆனன தோன்றி நிற்பார் அவரு கேட்டிலீரோ குகவனில் குலத்தில்
விசுவன குலத்தில் வந்தாரு வேடன குலத்தில் வந்தார் அசுவன குலத்தில் வந்தார் அவரு கேட்டிலீரோ இவ்விடமும் தானாய் வேவி இருப்பவர்க்கெந்த ஜாதி அவ்விடமாகாதென்று அவரல்ல மாட்டாரையா எவ்விட மாலஞ்சூற்றம் செப்பிடக்கூடாதையா